ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடான அப்புறமா அதில் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சுட தண்ணியிலேயே வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காலிஃப்ளவர் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சிடலாம். அதில் வந்து மசாலா போட்டு காலிஃப்ளவரை ஊற வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த உப்பெல்லாம் நல்லா வந்து கரையணும். ஸோ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா காலிஃப்ளவர்லேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் ஊறின அப்புறமா நம்ம பொரிச்சோன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பேன் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடான அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் உள்ளனா நல்லா வேகும். ஸோ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா மேலே வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்த அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா எடுத்துடுங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்க மேலே. ஸோ இதை அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. இந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம், சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த காலிஃப்ளவர் 65 செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.